ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில வெளியான ஒரு கோர்ட் டிராமாவா வெளியா இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பத்தி பார்ப்போம். இந்த வெப் சீரிஸினோட கதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து ரிச்சர்ட் அருண் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த வெப் சீரிஸினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் மல்கோத்ரா அண்ட் அசீஸ் வர்மா. அவங்க அப்பாவும் மகனும். இப்ப பவனும் அசீஸும் ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும். பவன் வந்து ஒரு பிரபலமான ஒரு வக்கீல். அவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வக்கீல். அவர் வந்து ஒரு கேஸ் எடுத்து வாதாடினார்னா அந்த கேஸ் வந்து கண்டிப்பா அது வின்னர் மட்டும்தான். அது 100% எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது வந்து அசீஸ் வர்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா அமையுது. சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை வந்து வக்கீலுக்கு படின்னு வச்சு அவனை போட்டு அழுத்துறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவனோட மைண்டு பூராமே தான் வந்து எப்படியாவது கனடாவுக்கு போய் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வேலை, அதாவது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜர் வேலை, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு அங்க ஜாலியா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசிஸ் வர்மா தான் பவன் மல்கோத்ரா கிட்ட இதை சொல்றதுக்கு பயப்படுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல அந்த கோர்ட் வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கை. இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லை. இப்போ ஒரு கேஸ் கிடைக்குது. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் கேஸ் அவங்க கிட்ட வருது. அந்த டிவோர்ஸ் கேஸுக்கு வரும்போது அந்த டிவோர்ஸ் கேஸை எப்படியாவது தன்னோட மகனும் தன்னோட ஜூனியர் வக்கீலும் சேர்ந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒப்படைக்கிறாரு பவன். இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கேஸை வந்து தடுமாட்டமா, அது வந்து முன்னனுபவமே இல்லாம அந்த கேஸை போய் எடுத்து வாதாடி ஜட்ஜு கிட்ட மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டோட திரும்பி வர்றாங்க. வரும்போது இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் எப்படியாவது, அதாவது ஆஷிஷ் எப்படியாவது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட போர்ஜரியான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றாரு. அதாவது டிகிரி வாங்காமலே டிகிரி வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் பேர் ரெஜிஸ்டர்ல பதிவாயிருது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணி நீங்க வந்து போலீஸ் அஃபென்ஸோட, அதாவது வந்து போலீஸ் கிட்ட ஒரு சீட் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வெளிநாடு வரும்போது உங்ககிட்ட எந்த ஒரு கேஸ் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அப்ரூவ்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவர் வந்து அந்த வெளிநாட்டு கூட்டத்தில் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லு, உங்க அப்பா சொன்னார்னா உனக்கு நான் அந்த இது தரேன்னு சொல்லிடுவாங்க, சர்டிபிகேட் தரேன்னு சொல்லிடுவாங்க. இவர் வந்து அப்பாவுக்கு தெரியாம தான் கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ வந்து இந்த விஷயம் எப்படியோ அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வெப் சீரிஸோட முழு கதையும். மொத்தம் 5 எபிசோடு இந்த வெப் சீரிஸ்ல வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல வந்து முழுக்க ஒரு உண்மையான லாயரா நான் பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் மல்கோத்ரா தான். அவரு தான் இந்த வெப் சீரிஸினோட மிகப்பெரிய ஒரு தூணு. மற்றபடி இந்த கதையில ஒரு வேகமான ஒரு வேகமோ இல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு சீனோ, ரெண்டாவது வந்து ஆகா ஓகோன்னு பார்க்கக்கூடிய ஒரு 4-5 சீன் வச்சிருந்தா கூட இந்த வெப் சீரிஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். இந்த வெப் சீரிஸ் 5 வெப் சீரிஸ் இருக்கு. 5மே ஒன்னை விட ஒன்னு ஸ்லோ கம்மி. இந்த வெப் சீரிஸ் இது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா அது இதை விட மோசம். அதுக்கடுத்து நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அதை விட மோசம். அதுக்கடுத்துன்னு பாத்தீங்கன்னா அது அதை விட மோசம். கடைசியில பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கும் இல்லாத, அதாவது என்ன சொல்றது, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல, ஒரு 2.25 மணி நேரம் தான் ஓடுது. ஒரு படம் ஓடக்கூடிய டைம் தான் இது. ஆனா இருந்தாலும் இதை பாக்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு பொறுமை நம்மளுக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு நிறுத்திடுறாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க வந்து ஒன்னும் பெருசா நீங்க ஆகும்னு பார்க்க தேவையில்ல. இது வந்து ஒரு சுமாரான ஒரு வெப் சீரிஸ் தான். நீங்கள் டைம் கிடைச்சா பாருங்க, டைம் கிடைக்கலாம் விட்டுருங்க. கோர்ட் டிராமாவும் முழுசும் சொல்லல, இவங்க வந்து ஒரு கிரைம் பத்தியும் முழுசும் சொல்லல, அந்த வெளிநாடு போன அந்த போர்ஜரி கேஸ பத்தியும் முழுசும் அவங்க எடுத்துக்கல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் கேஸ் பண்றாங்க. அந்த டிவோர்ஸ் கேஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை போட்டு குழப்புறாங்க அந்த கதையை. கடைசியா பார்க்க போனா எனக்கு அது பிடிச்சது ஒரே ஒரு கேரக்டர் தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் மல்கோத்ரா அப்படிங்கிற அந்த சீனியர் வக்கீலோட கேரக்டர் கரெக்டா ஒரு வக்கீல் மாதிரி நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவரை தவிர இந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே எனக்கு டோட்டல் ஃபால்ட் தான் இந்த வெப் சீரிஸினுடைய ரிவ்யூ. மொத்தத்துல இது வந்து ரொம்ப ஸ்லோ. இந்த அளவுக்கு ஸ்லோவெல்லாம் ஹிந்தி வெப் சீரிஸ் எல்லாம் எப்படி உட்காந்து தான் பாக்குறான்னு தெரியல. கியா முய்யான்னு கத்திக்கிட்டு அதனாலதான் இங்க சொட்டர் வைக்கவும் பக்கோடா வைக்கவும் பானிபூரி வைக்கவும் வந்துடுறானுங்களான்னு தெரியுது. இந்த மாதிரி வெப் சீரிஸ் எடுத்திருந்தா தமிழ்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஓரளவுக்காவது நல்லா விறுவிறுப்பா எடுங்கடான்னு சொன்னா இப்படி எடுத்தா எப்படி உட்காந்து பாக்குறது. 5 எபிசோட்டும் பயங்கர மொக்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க பாருங்க. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம். நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கீழே. ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க போய் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்க திட்டத்தை விட நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.